இதயக்கனி சினிமா ஸ்பெஷல் நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். யூத்துங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கின்ற, ரொம்ப அதிகம் உச்சரிக்கப்படுகின்ற, அதிகம் அறியப்படுகின்ற, அதிகம் காணப்படுகின்ற அப்படி ஒரு வார்த்தையை போட்டாச்சுன்னா மில்லியன்ஸ் பீப்புள் அதில் இருக்காங்கங்கிறது அர்த்தம். ஏன்னா இளைஞர்கள் வந்து உலகத்தையே இளைஞர்களுடைய ஆட்டி படைக்கிற இன்னைக்கு ஏஐ வந்து பெருவாரியான மக்களால் கொண்டாடப்படுகிறதுனா வந்து அது இளைஞர்களால் அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த யூத்துங்கிற டைட்டில் வந்து ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையில் ஒரு சினிமா வந்திருக்கு. நடிகர் கருணாஸுடைய மகன் கென் வந்து அது என்னன்னா அவரே டைரக்ட் பண்ணியிருக்கார். படத்தில் ஹீரோ அவராக கென் தான், படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது அவர் தான். அது டைரக்ஷன் எப்படின்னா கென் அண்ட் கேங், அவரும் அவர் குழுவும் அப்படிங்கிறத அது ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி இங்கிலீஷில் வருதுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம், ஓடிடி தளத்துக்காக இப்படி வந்து இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் வந்து டைட்டில் வைக்கிறாங்க. அது இந்த படம் வந்து ஒரு என்ன விஷயம் என்னென்னா 24 வயசு கென்னுக்கு வந்து 24 வயசு. அது மேடையிலே வந்து சொன்னார், பத்திரிகையாளர்கள் காட்சியில் வந்து அவர் வந்து நன்றி தெரிவித்து பேசும்போது சொன்னார், வயசை பற்றி வந்தப்போ 24 வயசு அப்படின்னாரு. ஆனால் பார்த்தா வந்து அதை விட கம்மியாக தெரிகிறாரு. அந்த அளவு யூத்ஃபுல்லாக இருக்கார். படத்தில் வந்து 3 கதாநாயகி, அதாவது பள்ளி இறுதி பருவம், பள்ளி இறுதி பருவம் அப்படிங்கிறத வச்சு அதில் வர்ற காதல், அந்த விஷயங்களை பற்றி சுட்டி காட்டுறது தான் கதையே. என்னென்னா பெற்றோர்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் இன்றைய இளைய தலைமுறை அப்படிங்கிறது தான் பேஸ், அதனுடைய பேஸ் அது. அதை வந்து சரியாக பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமாக்ஸ்லாம் அப்பா வந்து பிள்ளைகிட்ட வந்து தன்னுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டி பேசுகிற அந்த காட்சி வந்து கண்கலங்க வச்சிரும். அது மாதிரி நிகழ வைக்கின்ற, கண்கலங்க வைக்கின்ற காட்சிகள் இந்த படத்தில் உண்டு. அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ வேகமாக இருக்குது படம், அவ்வளோ வேகமாக எடுத்திருக்காரு. இதில் என்னென்னா கவர்ச்சிக்கு வாய்ப்பு உண்டு, வந்து இரட்டையர்த்த வசனங்களுக்கு வாய்ப்பு உண்டு, இது செக்ஸுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த யூத்துங்கிற படத்தை. அது வந்து ஒரு அதாவது இது பெரிய தயாரிப்பாளர், அவர் கார்ப்பரேட் நிறுவன தயாரிப்பாளர், பேர் சொல்ல விரும்பலை நான், அவரே சொன்னாராம். அதாவது ஜஸ்ட் பாஸ் படத்தில் வந்து ஜஸ்ட் பாஸாக இருந்த கதாநாயகனை அதுக்கு என்ன வந்து அதாவது என்னென்னா மோட்டிவேட் பண்ணி ஒரு பெண்ணு மோட்டிவேட் பண்ணி அவன் வந்து சென்டம் எடுக்கிறான். அதாவது பெரிய மார்க் மதிப்பெண் வாங்குற மாதிரி வந்து கதை கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு தூண்டுதல், ஒரு பெண் வந்து தூண்டுதல். அதாவது நீ வந்து நீ வந்து பாஸ் பண்ணிட்டா உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அவனை தூண்டி விடுது. கதாநாயகி 3வது கதாநாயகி தூண்டி விடுது. அவன் வந்து சரி ஓகே, அவள் வந்து லவ் பண்ணுறாளோ இல்லையோ, ஆனால் நம்ம மெனக்கிடுவோன்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு படித்து வந்து சென்டம் வாங்கிடுறாப்புல. கடைசியில் வந்து அவள் லவ் வந்து சொல்ல போகிறா அப்படிங்க வர்றப்போ, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது, இல்லை நான் வந்து அதை விரும்பலை, நான் வந்து அது விரும்பினா அது ஏதோ ஒன்றை காதலிக்கிறதுக்காக நான் படித்தேங்கிற மாதிரி ஆகிடும். நான் அந்த சிந்தனையில் இல்லை, நான் படித்து பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பெற்றோருடைய கனவு, அந்த கனவை வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு கிளைமாக்ஸ். அந்த கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது என்ன, இளைஞர்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்து வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அடிப்படுத்த மனசை வந்து சினிமாவில் காட்டிக்குவாங்க சில பேர். இந்த வக்ரம் சேடிசம் இதெல்லாம் வந்து சினிமாவில் பிரதிபலிக்கிறாங்க. இப்போது லவ் டுடேன்னு ஒரு படம் வந்து விஜய் நடித்து ஒரு படம் வந்துச்சு. விஜய் நடித்து நீட்டாக வந்த ஒரு படம் வந்து லவ் டுடே. அந்த படம் வெற்றி பெற்றது. பாலசேகரன் டைரக்ட் பண்ணார். அதே பாலசேகரன் பின்னாடி டைரக்டர் வந்து நடிக்க வந்தார். அப்புறம் நடிப்பு என்னாச்சுன்னு தெரியல. அந்த படம் வந்து பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்குற சொல்லப்படுற கருத்தை கொண்ட படம் தான் வந்து அன்னைக்கு விஜய் நடித்த படம். அன்னைக்கு சினிமாவில் அப்படி நடித்தார். பின்னாடி ஒரு மதிப்பு கொடுத்தாரா இல்லைங்கிறது, இப்போ தலைவரானதுக்கப்புறம் கொடுக்காராங்கிறது அது கேள்விக்குறி. ஸோ அதனால் அது அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் வந்து அதே டைட்டிலில் லவ் டுடேன்னு ஒரு படம் பண்ணார். அதில் இரட்டையர்த்த வசனம் உண்டு, கவர்ச்சி உண்டு, எல்லாமே உண்டு அந்த படத்தில்.
அது வந்து நுனிப்புல் மேயிற மாரி. நுனிப்புல் மேயிற மாரி வந்து இளைஞரோட மனசுல இருக்கிற அந்த அரிப்பெல்லாம் தீர்த்து வைக்கிற மாரி அந்த கதை அமைப்பு. பின்னாடி தூதுன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுலயும் அப்படித்தான். அது கிட்டத்தட்ட அப்படியே அவரு ஒரு அது மாரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு படம்னு சொல்லிட்டு, எல்லா சங்கதியும் வந்து உள்ள புகுத்துறாங்க. ஆனா, இந்த படம் யூத் படத்த பொறுத்தவரையில, இது எதுவும் இல்லாத புதுவிதமான ஆனா இது வந்து இது மாரி விஷயங்கள சிந்திக்கிற அந்த சிந்தனை வந்திருக்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். அது வந்து பாராட்டணும். ஆ ஒரு நல்ல படமும் வெற்றி பெற்றிருக்கிறது. படமும் வந்து ஒரு சிறந்த ஒரு படமாக வந்து மக்களால் அறியப்பட்டிருக்கிறது. வெற்றி பெற்றிருக்கிறது. எல்லாருமே ரசிக்கிறாங்க. முந்தின படங்களோட ஒப்பிடும்போது இந்த படம் நல்லாயிருக்கு. லவ்வர்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குங்கிறது வந்து படம் பார்த்த எல்லாருமே அ வந்து வந்து போற்றுகின்றார்கள் இந்த படத்த. இப்படி படங்கள் தான் வரணும். சினிமா வந்து மாறுபட்ட களத்தை நோக்கி ஓடுங்கிறதுக்கு இப்படி படங்கள் வந்தா தான், அது மாறுபட்ட களத்தை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். பெரிய நடிகர்கள் சிந்திக்காத பல விஷயங்கள வந்து புதுசா வர்றவங்க சிந்திக்கிறாங்கங்கிறது, இவங்களுக்கெல்லாம் பெரிய நடிகர்கள் ஒரு பாடம். இத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணலாம். கூட ஒரு சீரியல் ஒண்ணு பார்த்தேன். அந்த சீரியல்லயே வந்து ஒரு நல்ல கருத்து இருக்குது. அந்த கருத்து உள்ள படத்த பெரிய நடிகர்கள் நடிக்கணும். நடிச்சு சொன்னா எடுபடும். இன்னும் பெருசா எடுபடும். அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து வரமாட்டேங்குது. அது அந்த அந்த மாற்று சிந்தனை வரணுங்கிறது ஒரு உதாரணமா இருக்குது யூத்து. ஸோ அதை அதை உருவாக்கிய அனைவருக்கும், அதாவது வசனமாகட்டும், படமாக்கமாகட்டும், இசையாகட்டும், அ பிரகாஷ் வந்து பிரமாதமா இசையமைச்சிருக்கார். லவ் படம்னாலே எல்லாருக்கும் இசை நல்லா வரும் போல் இருக்கு. நல்லா இசையமைச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே எல்லா வேல்யூ உள்ள ஒரு படம் வந்து யூத். அதை வந்து உருவாக்கிய அத்தனை கலைஞர்களுக்கும் நமது பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.